சலசலத்து ஓடக்கூடிய இந்த துங்கபத்ர நதி நமது குருராயரின் அருளால் அப்பனாச்சாரியாருக்கு வழிவிட்ட இந்த இடம் பேர் பிச்சாலை. கர்நாடகாவில் இன்னும் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் மாறும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய குருராயர் 13 ஆண்டுகள் தவம் செய்தார். பஞ்சமுகியில் தவம் பண்ணிட்டு இங்கேயும் 13 ஆண்டுகள் இருந்திருக்காரு. என்னுடைய எல்லா வீடியோலையும் 2011 அப்புறம் தான் சிவ வழிபாடுன்னு சொல்லியிருப்பேன். அப்படி சிவ வழிபாட்டின் மகத்துவத்தை உணர காரணமாக அமைந்த பல இடங்களுள் முதன்மையானது எதுனா பிச்சாலை தான். அப்பேற்பட்ட இடம் இது. அவர் தவம் செய்த இந்த இடத்துல மனதிலே அவரை நிறுத்தி நமது குருராயரின் திருநாமத்தை ஜெபித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட அகத்துல அவர் வழிகாட்டுறதை உணர்வீங்க. பழமையான சொரூபமாக உக்கிர நரசிம்மரும் நமக்கு காட்சி தருவார். இந்த பிரதேசத்தை காண்பதற்கு நம்ம பஞ்சமுகியிலிருந்து தொடர்ந்து பயணம் பண்ணுற மாதிரியான அமைப்பில் இருக்கும். நீங்கள் மந்திராலயம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ கூட கிடைக்கும் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு.